இங்கே ஒருத்தரும் வந்திருக்கவங்க சொன்னாங்க, இது ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி தான் இங்கே உட்காந்துருக்காங்க. இங்கே உட்காந்துருக்கிறது மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே நான் என் ஃபேமிலியாக தான் நான் பார்க்குறேன். ரசிகர்கள் அனைவருக்கும் ஸோ இந்த அவர் அப்படி தான், அவர் he gets nervous. ஸோ டக்குன்னு என்னை கூப்பிட்டு அவர் அவ்வளோதான் பேசுவார். he's like a brother to me, as he said. இந்த படம் நாங்கள் வந்து இன் சினிமாஸ் என்டர்டெயின்மெண்ட்ன்ற ஒரு நிறுவனத்தில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு நானும் சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுக்கு இந்தருக்கு முதல் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்போது இந்த ஒரு ப்ராஜெக்ட் குற்றம் 23 ஒரு ப்ராஜெக்ட், இட்ஸ் நாட் வெரி ஈஸி டு ஹேண்டில். ஸோ ஐ நீடட் தட் சப்போர்ட். பட் போக போக இந்தர் செட் நானே இதை அண்டர்டேக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கு இந்தருக்கு முதல்ல என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி 2 பேரும் அசோசியேட் ஆகி இப்போது இந்தர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இந்த படத்தை. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் கௌதம் சார் அகேன் ஐ கேன் கீப் தேங்கிங். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நான் இங்கே இந்த அளவுக்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கு போயிருக்கேன். இந்த ஒரு நம்பிக்கை, ஒரு என்கரேஜிங்காக இருந்த ஒரு விஷயம் கௌதம் சார் தான். அது என்னை அறிந்தால் அது மறக்க முடியாது. ஸோ அகெயின் என்னோட டீம் டைரக்டர் அறிவழகன் சார், என்னை இருந்தாலுக்கு அப்புறம் என்ன படம் பண்ணலாம் டு டேக் மீ டு த நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அறிவழகன் சார் இந்த கதையை என்கிட்ட சொன்னார். ஐ செட் ஐ தாட் ஹீல் பி த ரைட் டைரக்டர் டு ஹேண்டில். ஏன்னா கௌதம் சாருக்கு அப்புறம் எனக்கு ஐ நீடட் சம்மன் ஹூ கேன் ஹேண்டில் மீ வெல். ஏன்னா பிகாஸ் ஒரு இயக்குனர் தான் ஒரு நடிகனுக்கு முக்கியம். ஸோ அந்த விதத்தில் ஐ ஹேட் ஸோ மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அறிவழகன் சார் மேலே. அண்ட் முதல் தடவை போலீஸ் பண்ணுறேன் இந்த படத்தில். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட். அண்ட் அதுவும் இல்லாமல் இது ஒரு யதார்த்தமான ஒரு போலீஸாக இருந்துச்சு. ஸோ ஐ ரியலி லவ் தட். அண்ட் ஸ்கிரிப்ட் முக்கியமாக ராஜேஷ்குமார் சாரோட நாவலில் ஒரு தழுவல் நாங்கள் முன்னாடியே பேசிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அவர் தான் அறிவழகன் சார் டிட் த ஸ்க்ரீன் பிளே அண்ட் இட் வாஸ் அமேசிங். ஸோ ஐ தாட் இந்த ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்டில் நம்ம அதில் இருந்தோம்னாவே போதும் அப்படின்னு நினச்சேன். எஸ், அஃப்கோர்ஸ் என்னோட மெனக்கடல்கள் நிறைய இந்த படத்தில் ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட் பிகாஸ் இட்ஸ் a very important film for me. அண்ட் இதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்தது என்னோட க்ரூ, மை காஸ்ட் அண்ட் க்ரூ, என்னோட ஒர்க் பண்ண எல்லா நடிகைகளுக்கும் என்னுடைய நன்றி. And all of them supported me because saying this என்னோட ப்ரொடக்ஷன் எங்களோட ப்ரொடக்ஷன் அப்படின்னோடனே எவ்வளோ பேர் நான் வந்து போய் கேட்டால் கூட they really came out of the box and supported me. Thank you so much to all of them, Abhinaya, Suja, Mahima and all the actors who have acted in the film. And முக்கியமாக என்னோட டெக்னிக்கல் டீம், ஸ்லோ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். அவர் அவ்வளோ பிஸியாக இருந்தார். எந்திரன் எல்லாம் பயங்கர பிஸியாக இருந்தார். ஸோ அப்போது நான் போய் இதை கேட்கும் போது, சார் நீங்கள் பண்ணலாம் சார், நீங்கள் போங்க அப்படின்னாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் சொன்ன மாதிரி, ஸோ என்னோட டைரக்டர் சார் டீமாக இருக்கட்டும், கேமராமேன் பாஸ்கர் சாராக இருக்கட்டும், all the technicians. Sorry if I have missed out anyone because we are running out of time. ஸோ எல்லாருக்கும் என்னோட நன்றி. என்னோட ஃபுல் ப்ரொடக்ஷன் டீம், ராஜா, இளங்கோ, எல்லாரும் இஸ் மென்ஷன்ட் everyone. And thanks to the whole entire family who was supportive and my friends who were supportive and all the time. Even my ups and downs, எல்லா நேரத்துலையும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய ஃபேன்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் என் கூட இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அது முக்கியமாக தேவை. ஏன்னா அப்பா அது எப்போதுமே சொல்லுவாங்க. அந்த விதத்தில் ஐ திங்க் ஐ ஆம் பிளெஸ்ட் டு ஹாவ் such a lovely friends and family. And I'm really thankful to that. And இன்றைக்கி இந்த விழாவுக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிஞ்சுக்கிறேன். Being our first venture, I need all your blessings. And sure இந்த படம் ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் ஆகிருக்கு. கூடிய விரைவில் படம் லான்ச் ஆக போகுது. ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை. அண்ட் நிச்சயமாக வில் be back again on a special meet again on this film. And thank you so much. Thank you so much.